நமஸ்காரம். தை மாசத்தில் வரிசையாக வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி கூறியிருந்தேன். அதிலே திருமழிசையாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இந்த மாதம், அதாவது ஜனவரி 26ஆம் தேதி. தை மாசம் மக நட்சத்திரம். அன்னைக்கு காஞ்சிபுரம் அந்த ஆச்சரியமான க்ஷேத்திரத்தில் இருக்கிற சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோக்தகாரி பெருமாள், அவர் ஒரு உற்சவம் கண்டருளுகிறார். அது இந்த தை மாசம் மக நட்சத்திரத்தில் திருமழிசையாழ்வார் பிறந்த நன்னாளன்றுதான் நடைபெறுகிறது. திருமழிசையாழ்வார் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு கனிகண்ணன் என்னொரு சீடன் இருந்தான். அவன் அந்த ஆழ்வாரையே அனைத்துமாக கொண்டு அவருக்கே பணிவிடைகளை செய்து வந்தான். அந்த தேசத்து ராஜா இருந்தார். அவருக்கு இளமை வேண்டும் என்கிற ஆசை. அது என்ன செய்யலாம்னு விசாரித்தார். திருமழிசையாழ்வார் பெரிய யோகி. அவரிடத்திலே ஒரு பாசுரம் எழுதி நம்ம கொண்டாடுறாப்புல வாங்கிவிட்டால், திருமழிசையாழ்வாருடைய அருள் பெற்றால் நமக்கு தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டான். சரி, அவர் என்ன சொல்லுவாரோ நாம சிஷ்யனிடத்துல கேட்போம். ஏன்னா கனிகண்ணனுக்கு ஆச்சாரியனிடத்திலே அத்தனை பக்தி இருக்கிறது. அவர் பாடினா கூட சரி என்று ராஜா போய் கேட்டான். கனிகண்ணனிடத்துல கேட்டால், எங்க ஆச்சாரியனை தவிர நான் ஒத்தரையுமே பாட மாட்டேன், என் குருவை மட்டும்தான் பாடுவேன் என்று சொல்லிட்டான். சரின்னு குருவை போய் கேட்டார். திருமழிசையாழ்வாரை கேட்டார். நான் எங்க பெருமாளை தவிர ஒத்தரையுமே பாட மாட்டேன் என்று அவர் மறுத்துட்டார். அரசனுக்கு கோபம் வந்து கனிகண்ணனை நாடு விட்டு வெளியில போ என்று நாடு கடத்திட்டார். இருக்க முடியாது, கனிகண்ணன் புறப்பட்டான். என்ன, நமக்காக பறிஞ்சு பேசிதானே சீடனே வெளியூருக்கு போறான், நாமும் கூடவே போவோம் என்று திருமழிசையாழ்வாரும் பின்னாடியே கிளம்பிட்டார். இவர்கள் 2 பேரும் போனதோடு இல்லாமல் கிளம்பும் போது திருவெக்கா திவ்வதேசத்தில் வேகவதி ஆற்றை தடுப்பதற்காக அணையைப் போல கிடந்திருந்த பெருமாள், அவரை பார்த்து திருமழிசையாழ்வார் சொன்னார், கணிகண்ணன் போகுன்னான், காமருபூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போகுன்னேன், நீயும் உன் பையனாகப்பாய் சுருட்டிக்கொள். கனிகண்ணன் கிளம்பிட்டார். அவர் பின்னாடி நானும் கிளம்பிட்டேன். நீ மட்டும் இந்த நாட்டுல படுத்துன்னு என்ன பண்ண போற, கிளம்பு என்று சொன்னான். என திருமழிசையாழ்வார் சொல்ல, பெருமாளுடனே தன் ஆதிசேஷ படுக்கையை சுருட்டினுட்டார். இப்ப 3 பேரும் நடக்கிறா. முதல்ல கனிகண்ணன், அடுத்தது திருமழிசையாழ்வார், அடுத்தது பெருமாள். திருவெக்காவிலேருந்து புறப்பட்டு பக்கத்துல ஓரிக்கைன்னு கிராமம், ஓர் இரவு இருக்கை, ஒரு நாள் ராத்திரி மட்டும் அங்க தங்கினாலாம். அதனால அது ஓரிக்கை. அங்க போய் தங்கிவிட்டா 3 பேரும். நாடே வீணா போச்சு. ராஜா உடனே ஓடி வந்து பெருமானிடத்தில், நீ ஊருக்கு திரும்பி வந்துடணும், நீ இல்லாட்டா நாடு நன்னா இல்ல என்று பிரார்த்தித்தான். பெருமாள் கூறினார், என்ன எது கேட்கிற? இதோ நான் யார் பின்னாடி வந்தேன், திருமழிசையாழ்வார் பின்னாடி, வேணும்னா அவரை கேட்டுக்கோ. ராஜா அவர்கிட்ட போனான். என்ன எது கேட்கிற? நான் கனிகண்ணன் பின்னாடி தான் வந்தேன், வேணும்னா அங்க போய் கேட்டுக்கோ. கனிகண்ணனை கேட்க, சரி அரசனே மன்றாடச்சே நம்ம மறுக்க கூடாது என்று கனிகண்ணனும் திரும்பினான். உடனே அவன் பின்னாடியே திருமழிசையாழ்வாரும் கிளம்பிட்டார். வந்தவர் வெறும வரக்கூடாதோ, பின்னாடியே அந்த பெருமானை பார்த்து, கனிகண்ணன் போக்கொழிந்தான், காமருபூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன். கனிகண்ணனும் திரும்பிவிட்டான், நானும் திரும்பிவிட்டேன். அப்ப நீ இனி உன் பையனாகப்பாய் படுத்துக்கொள், உன்னுடைய பையனாகப்பாய் ஆதிசேஷனை பிரிச்சுக்கோ, திரும்ப படுத்துக்கோ.
என்று சொல்ல திரும்ப திருவக்காவுக்கு வந்துட்டா. முதல்ல படுத்திருந்தது ஒரு பக்கம் தலைய வச்சு இன்னொரு பக்கம் திருவடியை வச்சு, இப்ப சட்டுன்னு விரிச்சுக்கோன்னு ஒண்ணே எங்க பாய படுக்கைய போடுறதுன்னு பெருமாளுக்கு தெரியல. சட்டுன்னு விரித்தார். மாத்தி முடியையும் தலையும் வைத்துக் கொண்டு இன்றளவுக்கும் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஏற்கனவே பிரம்மா சொன்ன வண்ணம் செய்துதான் அந்த ஊர்லயே சயனிச்சுட்டு இருக்கார். இப்ப 2வது தடவையா திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆயிட்டார். யதோக்தகாரி, எப்படி சொன்னாரோ அதன்படிக்கு செய்தவர். இப்ப இன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் திருநக்ஷத்திர தன்னைக்கு தான் இந்த பெருமாள் கிளம்பி ஓரிரவு இருக்கை எழுந்தொழுகிறார். அந்த ஊர்ல போய் இருப்பா. இருந்து இந்த உற்சவம் தையல் மகத்தன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் திருநக்ஷத்திர தன்னைக்கு தான் அவர் ஞாபகமா நடக்கிறது. அவசியம் காஞ்சிபுரத்துக்கு போய் ஆறாரால முடியுமோ கண்டிப்பா இந்த உற்சவத்துல பங்கு கொள்ளணும், சேவிக்கணும் என்று பிரார்த்திச்சுக்கிறேன். கிழிய ஒரு நாள் சொல்லியிருந்தேன், திருமழிசை ஆழ்வார பத்தின ஸ்லோகம் அவசியம் எல்லாரும் சொல்ல வேண்டியது. மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம் பஜே. திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.